மகிந்த போல செயற்பட முயற்சிக்கும் அனுர மக்களின் ஆதரவை பெறுவதில் சவால். மனைவியை கொடூரமாக கொலை செய்த கணவன், போலீசார் வெளியிட்ட தகவல். ஈழத்தமிழர்களின் கரிநாள், தமிழர் பிரதேசத்தில் வெடித்த மாபெரும் போராட்டம். வெளிநாட்டில் உள்ள சாணக்கியனுக்கு எதிராக தடை உத்தரவு. தேசிய மறுமலர்ச்சிக்காக அணி திரள்வோம், ஜனாதிபதி. அரசு தலைவரை வழிநடத்தும் புதிய சட்டம் உருவாக்கப்பட வேண்டும், கர்தினால் மெல்கம் ரஞ்சித். அரிசி மாஃபியாவை கட்டுப்படுத்த நடவடிக்கை. யாழ் சிறைச்சாலையில் பெண் உட்பட 17 கைதிகள் விடுதலை. அமெரிக்காவில் சட்டவிரோதமாக தங்கியிருந்த இந்தியர்கள் நாடு கடத்தல். இந்த அரசாங்கத்துக்கான மக்களின் வாக்குப்பலம் தற்காலிகமானது என பேராசிரியர் நிர்மல் ரஞ்சித் தேவஸ்ரீ தெரிவித்துள்ளார். தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் மக்கள் ஆதரவு மிகவும் தற்காலிகமான ஒன்று என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த நிச்சயமற்ற இந்த வாக்குப்பலத்தை ஸ்திரப்படுத்திக் கொள்ளும் நோக்கில் அரசாங்கம் மக்களின் அபிலாசைகளை நிறைவேற்ற வேண்டும் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச செய்தது போன்றே ஜனாதிபதி அனுரவும் பிள்ளைகளை தூக்கி கொஞ்சுதல், பெரியவர்களை கட்டியடைத்தல் போன்ற நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருவதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். எனினும் இவ்வாறு செய்வதனால் மட்டும் ஆட்சியை தக்க வைத்துக் கொள்ள முடியாது என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இவ்வாறான செயற்பாடுகளினால் தற்காலிகமாக மக்களின் ஆதரவு பெற்றுக் கொள்ள முடியும் என்ற போதிலும் மக்களின் வயிறு மற்றும் அவர்களின் சட்டைப்பை என்பவற்றை கருத்தில் கொண்டு திட்டங்கள் வகுக்கப்படாவிட்டால் மக்களின் ஆதரவினை பெறுவதில் சவால்கள் ஏற்படும் என பேராசிரியர் நிமல் ரஞ்சித் தேவஸ்ரீ மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். கண்டி நாவலப்பிட்டியில் மனைவியை கூர்மையான ஆயுதத்தால் தாக்கி கொலை செய்த கணவன் இன்று காலை போலீசாரிடம் சரணடைந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். நாவலப்பிட்டி செம்ராக் பகுதியில் வசித்து வந்த 3 பிள்ளைகளின் தாயான கயானி திரசி குமாரி என்ற 46 வயதுடையவரே இவ்வாறு கொலை செய்யப்பட்டுள்ளார். தனது மகளின் வீட்டில் உறங்கிக் கொண்டிருந்த நிலையில் வீட்டுக்குள் ரகசியமாக புகுந்த கணவன் படுகொலை செய்ததாக மகளால் போலீசில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. கொலை செய்யப்பட்ட பெண்ணுக்கும் கணவருக்கும் இடையில் முரண்பாடுகள் காரணமாக சில காலம் பிரிந்திருந்த நிலையில் இன்று அதிகாலை கொலை செய்யப்பட்டுள்ளார். தந்தையின் தாக்குதலில் இருந்து தாயை காப்பாற்ற முயன்ற மகளும் காயமடைந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். கொலை செய்யப்பட்ட பெண்ணின் சடலம் நாவலப்பிட்டி மாவட்ட பொது மருத்துவமனையில் பிரேத பரிசோதனைக்காக அனுப்பப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இலங்கையின் சுதந்திர தினம் தமிழர்களின் கரிநாள் என்கின்ற கோஷத்தின் அடிப்படையில் கிளிநொச்சியில் பாரிய மக்கள் போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. குறித்த போராட்டமானது இன்று வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகளால் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. கிளிநொச்சி கந்தசுவாமி கோவில் முன்றலில் ஆரம்பமாகிய போராட்டம் கிளிநொச்சி மாவட்ட செயலகம் வரை சென்று கொண்டிருக்கின்றது. போராட்டத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர்களான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம், சிவஞானம் ஸ்ரீதரன், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராஜா கஜேந்திரன், காணி உரிமைக்கான மக்கள் இயக்க தலைவர் ரத்னசிங்க முரளிதரன் உட்பட நூற்றுக்கணக்கானவர்கள் கலந்து கொண்டுள்ளனர். அத்தோடு எங்கே எமது உறவுகள், வேண்டும் வேண்டும் நீதி, எமது நிலம் எமக்கு வேண்டும் மற்றும் வெளியேறு வெளியேறு, ராணுவமே வெளியேறு என பாரிய கோஷங்களை எழுப்பிய வண்ணம் மக்கள் போராட்டத்தை முன்னெடுத்து வருகின்றனர். வெளிநாடு சென்றுள்ள நாடாளுமன்ற உறுப்பினர் இரா சாணக்கியருக்கு எதிராக மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்றம் தடை உத்தரவு பிறப்பித்துள்ளது. துருக்கியில் செயற்கை நுண்ணறிவு சம்பந்தமான செயல் அமர்வில் கலந்து கொள்ள சாணக்கியர் சென்றுள்ள நிலையில் இலங்கை குற்றவியல் நடவடிக்கை முறை கோவை சட்டப்பிரிவு 106 கீழ் இந்த தடை உத்தரவு விதிக்கப்பட்டுள்ளது. மேற்படி விடயம் சம்பந்தமாக மட்டக்களப்பு தலைமை காவல் நிலைய பொறுப்பு அதிகாரியினால் மன்றுக்கு தாக்கல் செய்துள்ள அறிக்கையை ஆராய்ந்த மன்று பின்வருமாறு தடை உத்தரவு ஒன்றினை பிறப்பித்துள்ளதாக உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பில் சாணக்கியன் வெளியிட்ட அறிக்கையில் தெரிவிக்கப்படுவதாவது: இலங்கையின் சுதந்திர தினம் பிப்ரவரி 4 கொண்டாடப்பட வேண்டியது என இலங்கை ஜனநாயக குடியரசின் அரசியல் அமைப்பின் 8வது சரத்தில் கூறப்பட்டுள்ளது. இந்த தினத்தில் மட்டக்களப்பு காந்தி பூங்கா பிரதேசத்தில் நடைபெற இருக்கும் சுதந்திர தின நிகழ்வுகளை பாதிக்கும் வகையிலான எந்தவொரு ஆர்ப்பாட்டத்தையோ சட்டவிரோத செயற்பாடுகளையோ மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்ற நியாயாதிக்க எல்லைக்கு உட்பட்ட எந்தவொரு பகுதியிலும் மேற்கொள்ளக்கூடாது என தடை உத்தரவு எனக்கும் இன்னும் பலருக்கும் பிறப்பிக்கப்பட்டுள்ளது என அவர் தெரிவித்துள்ளார். மறுமலர்ச்சி யுகத்துக்கான புதிய திருப்பத்துடன் கூடிய கூட்டு முயற்சியில் உறுதி மற்றும் நம்பிக்கையுடன் அணிதிரளுமாறு அனைத்து இலங்கையர்களுக்கும் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க அழைப்பு விடுத்துள்ளார். இலங்கையின் 77வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாம் இன்று 77வது சுதந்திர தினத்தை ஒரு புதிய சுதந்திரத்துக்கான எதிர்பார்ப்புடன் கொண்டாடுகின்றோம். இலங்கையின் வரலாற்றை தற்போது மாற்றியமைத்து வடக்கு, கிழக்கு, மேற்கு, தெற்கு என அனைத்து மக்களாலும் கட்டியெழுப்பப்பட்ட மக்கள் அரசாங்கத்துடன் புதிய பாதையில் பிரவேசித்துள்ளோம். கடந்த நூற்றாண்டில் நாம் இழந்த மற்றும் தவறிவிட்ட வளமான நாட்டையும் அழகான வாழ்க்கையையும் மீண்டும் கட்டியெழுப்புவதற்கான
சவாலுடன் நாம் அனைவரும் தற்போது ஒன்றாக போராடுகின்றோம். எமது எதிர்கால சந்ததியினருக்காக நாட்டை புதிய நிலைக்கு உயர்த்த வேண்டும் என ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். இலங்கை மக்களுக்கு உண்மையான சுதந்திரத்தை கொண்டுவரும் பரந்த அரசியல், பொருளாதார மற்றும் சட்ட சீர்திருத்தங்களுக்கு கொழும்பு பேராயர் கர்தினால் மல்கம் ரஞ்சித் இன்று அழைப்பு விடுத்துள்ளார். இலங்கையின் 77வது சுதந்திர தினத்தை குறிக்கும் சிறப்பு வழிபாட்டின் போது கர்தினால் ரஞ்சித் இந்த அழைப்பை விடுத்துள்ளார். புதிய அரசியலமைப்பு உருவாக்கம், இணைய பாதுகாப்பு யோசனை ரத்து மற்றும் அதிகாரத்தையும் சவால்களையும் அனுபவித்ததை விட மக்களுக்கு சேவை செய்ய அரசு தலைவரை வழிநடத்தும் புதிய சட்டம் உருவாக்கப்பட வேண்டும் என்றும் அவர் அழைப்பு விடுத்துள்ளார். இவ்வாறான நடவடிக்கைகள் மூலமே நாட்டை கட்டியெழுப்ப முடியும் என மெல்கம் ரஞ்சித் ஆண்டகை தெரிவித்துள்ளார். பெரும்போகத்தில் நெல் கொள்வனவு செய்வதற்கு தேவையான நிதி ஏற்பாடுகள் தற்போது நெல் சந்தைப்படுத்தல் சபைக்கு வழங்கப்பட்டுள்ளதாக கைத்தொழில் மற்றும் தொழில் முனைவோர் அபிவிருத்தி அமைச்சர் சுனில் ஹந்துர்நெத்தி தெரிவித்துள்ளார். அதன்படி நெல் சந்தைப்படுத்தல் சபை நெல் கொள்முதல் நடவடிக்கைகளை விரைவில் ஆரம்பிக்க உள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். நாட்டில் அரிசி மாஃபியாவை கட்டுப்படுத்த முறையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் இதன்போது தெரிவித்தார். இன்று முதல் ஒரு வாரத்துக்குள் உத்தரவாத விலை தீர்மானிக்கப்பட வேண்டும் என்பது தெளிவாகிறது. ஆனால் அதில் பெரும்பகுதி விவசாயிகளின் பக்கம் உள்ளது. நான் அரசாங்கத்தில் இருப்பதால் இதை சொல்லவில்லை. விவசாயி மற்றும் நுகர்வோர் இருவரையும் பாதுகாக்கும் நிலைப்பாட்டை எடுத்த முதல் அரசாங்கம் தேசிய மக்கள் சக்தி கட்சி அரசாங்கமாகும். பணத்தை விடுவிப்பதற்கு ஒரு செயல்முறை உள்ளது. பணம் விடுவிக்கப்பட்டுள்ளது. இப்பொழுது நீங்கள் நெல்லை வாங்கலாம். நாளை முதலே ஆரம்பிக்க முடியும் என்றார். சுதந்திர தினத்தை முன்னிட்டு யாழ்ப்பாணம் சிறைச்சாலையில் இருந்து 17 கைதிகள் விடுதலை செய்யப்பட்டுள்ளனர். குறித்த நிகழ்வு இன்று யாழ்ப்பாணம் சிறைச்சாலை அத்தியட்சர் எஸ். இந்திரகுமார் தலைமையில் இடம்பெற்றுள்ளது. இவர்களில் பெண்ணொருவரும் விடுதலை செய்யப்பட்டுள்ளதாக யாழ்ப்பாணம் சிறைச்சாலை அத்தியட்சர் மேலும் தெரிவித்தார். 77வது சுதந்திர தினமான இன்று ஜனாதிபதியின் பொது மன்னிப்பின் கீழ் இவர்கள் விடுதலை செய்யப்பட்டுள்ளனர். அமெரிக்காவில் சட்டவிரோதமாக தங்கியுள்ள இந்தியர்களை நாடு கடத்தும் பணி தொடங்கியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்க அதிபராக டொனால்டு டிரம்ப் கடந்த மாதம் பதவியேற்றார். டிரம்ப் பதவியேற்றது முதலே பல்வேறு அதிரடி நடவடிக்கைகள் எடுத்து வருகிறார். தேர்தல் பிரசாரத்தில் அமெரிக்கர்களுக்கு வேலைவாய்ப்புகள் அதிகரிக்கப்படும், சட்டவிரோத குடியேற்றம் தடுக்கப்படும், பிறப்புரிமையின் அடிப்படையில் வெளிநாட்டினரின் குழந்தைகளுக்கு குடியுரிமை வழங்கப்படாது போன்றவற்றை வலியுறுத்தி டிரம்ப் பிரசாரம் செய்து வந்தார். இந்நிலையில் அதிபராக பொறுப்பேற்றதும் டிரம்ப் அதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றார். குறிப்பாக மெக்சிகோ எல்லையை ஒட்டியிருக்கும் மாநிலங்களில் அவசர நிலையை பிரகடனப்படுத்திய டிரம்ப் அங்கு சட்டவிரோதமாக குடியேறிய மக்களுக்கு எதிராக தணிக்கை மற்றும் கைது நடவடிக்கை மேற்கொள்ள நடவடிக்கை எடுத்து வருகிறார். அந்த வகையில் சட்டவிரோதமாக குடியேறியவர்களை ஏற்றிக்கொண்டு அமெரிக்காவின் ராணுவ விமானம் இந்தியா புறப்பட்டுள்ளது. ஆனால் விமானம் எப்போது அமெரிக்காவிலிருந்து புறப்பட்டது, இந்தியாவிற்கு எப்போது வந்து சேரும் என்ற தகவல் எதுவும் வெளியிடவில்லை. இந்நிலையில் இது தொடர்பாக பெயர் குறிப்பிட விரும்பாத அதிகாரி ஒருவர் அளித்த பேட்டியில் C-17 விமானம் ஒன்று சட்டவிரோதமாக குடியேறியவர்களுடன் இந்தியா சென்றுள்ளது என கூறியுள்ளார். அமெரிக்காவின் டெக்சாஸ் மாகாணத்தில் இருந்து புறப்பட்ட ராணுவ விமானத்தில் அமெரிக்காவில் சட்டவிரோதமாக தங்கியிருந்த 205 இந்தியர்கள் அமெரிக்காவிலிருந்து நாடு கடத்தப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது.